ஹாய் எவ்ரிவன். லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் குறித்த மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுக்கு தயாரா. இன்றைய தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன் உங்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் போது இயல்பாகவே ரிசல்ட்ஸை குறித்து அதிக கவனம் செலுத்துகிறீர்களா அல்லது உங்கள் டீம் மெம்பர்ஸை குறித்து அதிக கவனம் செலுத்துகிறீர்களா? சில நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இதில் நம்மில் பெரும்பாலோர் இவற்றில் ஏதேனும் ஒரு வழியை அதிகம் கடைப்பிடிக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பிளேக் அண்ட் மவுண்டன் லீடர்ஷிப் கிரிட் அப்படின்னா ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் மாடலை பற்றி தான். வேலை மற்றும் உறவுகளில், அதாவது டாஸ்க்ஸ் வெர்சஸ் ரிலேஷன்ஷிப்பில் நாம் எதில் அதிக அக்கறை கொள்கிறோம் என்பதை பார்ப்பதன் மூலம் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை புரிந்து கொள்ள இது மிகவும் உதவுகிறது. இப்பொழுது தியரி பற்றி மட்டும் பேசுவதற்கு பதிலாக கொஞ்சம் ஃபன்னாக மாற்றலாம். அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இந்த தலைமைத்துவ பாணிகளை உங்களுக்கு இந்த பதிவில் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன ஸ்டைல்னு அதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஸ்டைல் 1 பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆமையா, டார்டாய்ஸ். இந்த டார்டாய்ஸை இம்போவரிஷ் லீடர்ஷிப்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த டார்டாய்ஸ்க்கு டேஞ்சர் வந்தால் அது உடனே ஷெல்லுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும். அதே மாதிரி இந்த லீடர்ஸும் சிச்சுவேஷன் டஃப்பானா உடனே வித்ட்ரா ஆவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுவார்கள். ஒர்க்கில் மினிமம் எஃபர்ட் மட்டுமே இவங்க போடுவாங்க. அது அவர்களின் டீம் மெம்பர்ஸ் மீதான குறைந்த அக்கறையையும் ரிசல்ட்ஸ் மீதான குறைந்த அக்கறையுமே இது காட்டுகிறது. ஒரு ஆமை மெதுவாக நகர்வது போல இந்த லீடர்ஸ் இலக்குகளை ஒரு வேகத்துடன் துரத்துவதில்லை. ஆபத்து வரும்போது அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு பதிலாக ஒளிந்து கொள்வதுண்டு. அவர்கள் குழுவுடனான தொடர்புகளை மிக குறைவாகவே வைத்திருப்பார்கள். அவர்களை அதிகம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளோ உதவியோ கிடைக்காமல் தனியே தவிக்க வேண்டிய நிலையிலே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் அணிகளை வளர்ப்பது அல்லது ஊக்குவிப்பதை பற்றி அதிகம் நினைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சர்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில செயல்பாடுகளை நாம் யோசித்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு டார்டாய்ஸா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஒரு தலைவர் வெளியேறும் போது குழுவும் பொதுவாக வெளியேறுகிறது. இந்த மாதிரியான ஒரு தலைமைத்துவ பாணியில் மோட்டிவேஷன் மிகவும் குறைகிறது. உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப குறைவாகவே இருக்கும். மேலும் டீம் மெம்பர்ஸ் தப்பி பிழைக்க குறைந்தபட்சத்தை மட்டுமே இதில் செய்வாங்க. இது வளர்ச்சி முறை இல்லவே இல்லைங்க. இது ஒரு சர்வைவல் மோட் தான். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. அடடே, பாட்டு, ஓவியம், கூட்டத்தில் நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல. பரவாயில்லையே. ஆமா, என்ன எல்லாரும் வெளியே விளையாட கிளம்பிட்டீங்களா? ஏன் போகலதா? ஐயா, நான் யார் விருப்பத்திலையும் தலையிட மாட்டேன் பாஸ். விளையாடுறவன் விளையாடு, உட்காரவன் உட்காரு. நமக்கு வெயில் ஒத்துக்காது, நான் உள்ளே இருக்கேன். பாடம் நடத்தணுமா? வெரி குட். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். டீலா, நீ பாடம் நடத்த அடிச்சு ஓடலான்னு பார்த்தேன். நீ வேற மாதிரி வாத்தியார. நீங்கள் ஒரு பெண் குயினா? கண்ட்ரி கிளப் லீடர்ஷிப். பெண் குயின்கள் நெருக்கமான காலனியில் வாழ்கின்றன. அரவணைப்புக்காக ஒன்றாக கூடுகின்றன. இதேபோல் இந்த மேலாளர்கள் அனைவரும் உறவுகள் மற்றும் நல்லிணக்கத்தை அதிகம் நம்புவார்கள். அது அவர்களின் டீம் மெம்பர்ஸ் மீதான அதிக அக்கறையையும் ரிசல்ட்ஸ் மீதான குறைந்த அக்கறையுமே காட்டுகின்றது. இதை பற்றி இன்னும் விவரமாக பார்க்கலாம். இவர்கள் எப்பொழுதும் குழு உறுப்பினர்களின் நல்வாழ்வை பற்றி நினைத்திருப்பார்கள் மற்றும் அவர்கள் கருத்துக்களை பொறுமையாக காது கொடுத்து கேட்பார்கள். மேலும் இவ்வித மேலாளர்கள் நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்துவார்கள் மற்றும் கான்ஃப்ளிக்ட்ஸ் தவிர்ப்பார்கள். இவர்கள் எப்பொழுதுமே குழுவில் ஒத்துழைப்பை, கொலாபரேஷனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களை ரிசல்ட்ஸை நோக்கி செயல்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுவார்கள். டீம் மெம்பர்ஸ் அவர்கள் கவனித்து கொள்ளப்படுவதாக உணர்வார்கள்.
ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் வேலைகளில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இவ்வித தலைமையில் டீம் மெம்பர்ஸ் பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் உணர்வார்கள். இது ஒரு நல்ல விஷயம். உறவுகள் இங்கே முக்கியம் என்பதால் மன உறுதி, அதாவது மொரால், பொதுவாக அதிகமாக இருக்கும். ஆனால் உற்பத்தி திறன் பொறுத்தவரை பெரும்பாலும் அது ஊர்ந்து செல்லும். அது மட்டுமின்றி கோல் செட்டப்படாமல் போகலாம். டெட்லைன்ஸ் நிறைய நேரத்தில் மிஸ் ஆகிவிடும். ஏனெனில் இவ்வித தலைவர்கள் குழுவை ரிசல்ட்ஸை நோக்கி வலுவாக செலுத்த மாட்டார்கள். Do you think you are equal to them, the Chinese, Kabali? Of course, we are not equal to Chinese. பாம்பு கடிக்கோ, கொள்ளை நோய்க்கோ, மண் சரிவுக்கோ செத்து போன எங்க பாட்டை முப்பாட்டு பொடுத்த மேல விளைஞ்சு கிடக்கிறையா இந்த மண்ணும் காடும் இந்த மரமும். நாங்க ஒன்றும் சீனங்கள் கம்மி கிடையாது. அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்கிறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியா கொடுத்தா கூட உங்க தோட்டத்துக்குள்ள ஒருத்தா கூட கால் எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves, we are employees. இப்பொழுது நம்ம அடுத்த ஸ்டைல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு புலியா, அதாவது டைகர் லீடர்ஷிப், சர்வாதிகார தலைவர். புலியின் முழு கவனமும் வேட்டையாடுவதில் இருக்கும். அதேபோல் இவ்வித லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் கொண்ட தலைவர்கள் ரிசல்ட்ஸின் மீது அதிக அக்கறையையும் டீம் மெம்பர்ஸ் மீது குறைந்த அக்கறையும் கொண்டிருப்பார்கள். வேட்டையாடும் புலி போல இவர்கள் குழுவை கடுமையாக அழுத்தத்துடன் இலக்கை நோக்கி முன்னேற்றி விடுவார்கள். இந்த வகையான தலைவர்கள் அவுட்புட் குறித்து அதிக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் அதே நேரத்தில் கரிசனம் மற்றும் மனித உணர்வுகளுக்கு இடம் இருக்காது. என்ன செய்யணும் என்று நேரடியாக சொல்லிவிடுவார்கள். அதையே எந்த கொஷினும் இல்லாமல் ஃபாலோ பண்ணணும் என்று குழுவிடம் எதிர்பார்ப்பை வைப்பார்கள். இத்தகைய சூழலில் டீமில் புதுமை, கிரியேட்டிவாக யோசிக்கிறது அல்லது வளர்ச்சி என்ன எதுவுமே இருக்காது. அவர்கள் சாதாரணமாக தனித்து தான் வேலை செய்வார்கள். கூட்டாக சேர்ந்து வேலை செய்ய வைப்பதற்கு பதிலாக ரிசல்ட்ஸை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். பயமும் ப்ரெஷரும் யூஸ் பண்ணி குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் டீமுக்கு அதிகமான ப்ரெஷர் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டு இவர்கள் நம்மளை வேல்யூ பண்ணலை அப்படிங்கிற ஃபீலிங்ஸும் குழு மத்தியில் அதிகம் காணப்படும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நன்றாகவே இருக்கும். வேலைகள் ரொம்ப சீக்கிரமே முடியும். டார்கெட்ஸ் மீட் ஆகிடும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். காலக்கெடுவால் டீமுக்கு ப்ரெஷர் அதிகமாக ஆகும். நம்மை வேல்யூ பண்ணலன்ற ஃபீலிங்ஸ் அதிகரித்து கொண்டே ஜாப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு உள்ளாகவும் நேரிடும். சிலருக்கு பேர்ன் அவுட் கூட வரலாம். இதனால் டீமில் மொரால் குறையும், மோட்டிவேஷன் குறையும், டர்ன் ஓவர், வேலையை விட்டு அதிகம் போய்விடக்கூட இது காரணமாக அமையும். இது நீண்ட கால ப்ரொடக்டிவிட்டிக்கு நிச்சயம் தீங்காக தான் செய்கிறது. Ten straights. Next. Next. 10 straights. Next. அடுத்து ஷீப் என்கிற லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பற்றி இங்கே பார்க்கலாம். இது மிடில் ஆஃப் த ரோட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீப் பாதுகாப்புக்காக எப்பொழுதும் கூட்டத்தோட நடுவில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மேனேஜர்ஸும் சென்டரில் மிதக்கிற மாதிரி இருந்து கொள்வார்கள். டீம் மெம்பர்ஸ் மீது நடுத்தர அக்கறையும் ரிசல்ட்ஸ் மீதும் நடுத்தர அக்கறையும் கொண்டிருப்பார்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இவ்வித தலைவர்கள் ரிசல்ட்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணி வைத்துக்கொள்ள ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. இவர்கள் சண்டை வராமல் இருக்க, அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்ண நிறைய நெகோஷியேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவர்கள் செட் பண்ணும் எக்ஸ்பெக்டேஷன் நடுத்தரமாக தான் இருக்கும். ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டார்கள், அதுக்குன்னு ரொம்பவே ஃப்ரீயாகவும் விட்டுற மாட்டாங்க, லூஸ்லியும். அவர்கள் எதிலும் எக்ஸ்ட்ரீமாகவே போக மாட்டாங்க. சேஃபாக தான் இருப்பாங்க, சேஃபாகவே ப்ளே பண்ணுவாங்க.
ஸ்டெடியான ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் இந்த லீடர்ஷிப்பில் கிடைக்கும். ஆனால் அவங்கள பவுண்ட்ரிஸை தாண்டி புஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஆவரேஜ் தாங்க. ரிஸ்க் எடுக்காத இணக்கத்தை ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. ஆனால் இன்னோவேஷன் இதனால் இல்லாமல் போய்விடக்கூடும். இது பார்க்கும்போது ரொம்ப சேஃபாகவே தோணும். டீம் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும். மொராலும் சரியாகத்தான் இருக்கும். வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஸ்டெடியாக இருந்தாலும் கூட அது ரொம்பவும் சிறப்பாக இருக்காது. இது ரொம்ப ஆவரேஜாகவே இருக்கும். ஏன்னா யாரும் இது போதும் என்பதை கடந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர். அவருடைய புள்ளனா உனக்கு பிரின்சிபல். திங்கிற பண்ணி மாதிரி என்னை அடித்து வெட்டினானுவ. ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்னை அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சுறோம் நான் நம்புகிறேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ செய் போ. இப்பொழுது நம்ம கடைசியான லீடர்ஷிப் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான லீடர்ஷிப், தட் இஸ் டால்ஃபின். நீங்கள் ஒரு டால்ஃபினான்றதை இந்த பதிவு முடிவில் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் ஒரு டீம் லீடர்ஷிப் ஸ்டைல் என்று அழைக்கப்படுகின்றது. டால்ஃபின்ஸ் மிகவும் புத்திசாலிகள், சோஷியலான கிரியேச்சர்ஸும் கூட. தங்களோட குழுவில் சேர்ந்து வாழ்வதில் இவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீம் லீடர்ஸும் டீம் மெம்பர்ஸ்களுக்கான அக்கறையும் ரிசல்ட்ஸ் குறித்த அக்கறையும் இரண்டும் அதிகமாகவே வைத்திருப்பார்கள். இவரோட செயல்பாடுகள் குறித்து இப்போ நம்ம டீப்பாக பார்க்கலாம். டால்ஃபின்ஸ் லீடர்ஸ் கிளியராக கோல்ஸை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவங்க டீம்ஸ் கிட்ட. அதே நேரம் டீம் மெம்பர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னும் கவனிப்பாங்க. அவங்களுக்கு எம்பத்தி அதிகமாகவே இருக்கும். குழுவின் கருத்தை காது கொடுத்து கேட்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க கோச்சும் செய்வாங்க, கற்றுத் தருவார்கள் தங்களுடைய டீம்ஸ்க்கு. அது தவிர அவங்க குரோத்துக்கு மிகவும் சப்போர்ட் செய்வாங்க. அது தவிர டீமுடன் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க. அவங்கள நிறையா மோட்டிவேட் செய்வார்கள். குழுவினர்களை நன்றாகவே புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதே சமயம் அவர்களுடைய பொறுப்புணர்விலும் இருக்க செய்வார்கள். அவங்களுடைய முடிவுகளை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுலையும் இவங்க ரொம்பவே பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒர்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ரொடக்டிவாகவுமே இருக்கும். இப்படிப்பட்ட லீடர்ஸ் கீழ் உள்ள டீம் ரொம்பவுமே எங்கேஜ்டாக, மோட்டிவேட்டடாக, சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்ந்தே வளர்வார்கள். இது இங்கே தான் மேஜிக் நடக்கிற இடம். இந்த ஸ்டைலில் வேலை நடந்தால் டீமுக்கு நம்மளுடைய தலைவர் ரொம்பவும் வேல்யூ பண்ணுறாங்க என்ற உணர்வுடன் இருப்பார்கள். மோட்டிவேஷனும் எனர்ஜியும் நேச்சுரலாகவே வரும். அவர்கள் ஒர்க் பண்ணுறது லீடர்ஸ் மேலுள்ள நம்பிக்கையால் தான். இதனால் ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். நீண்ட காலத்துக்கும் சஸ்டெயின் ஆகும். மேலும் மன உறுதி வலுவாக இருக்கும். இதுதான் ரிசல்ட்ஸையும் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஒரே நேரத்தில் பில்ட் பண்ணும் ஒரே லீடர்ஷிப் ஸ்டைல். தபார் முத்து, நான் ஒன்றும் சும்மா சொல்ல. நம்ம பரம்பரையா அவ்வளவுதானே நம்மளை ஏற கட்ட பாக்குறானுங்க. நம்ம தலையை அடமானம் வச்சுதான் அவன் தலையை எடுக்கணும், புரியுதா? நீ சொல்றது வாஸ்தவம் தான் மாமா. நம்ம கிட்ட இருக்கிற அக்ரெசிவ் ஃபெல்லோ வெற்றி தான். வாட் யூ சே? ஐ வில் நாமினேட் ஹிம். நான் என்ன நினைச்சுக்கிறேன், எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. வெற்றி வைக்கிற ஒரு போல பஞ்சுக்கு நிக்க மாட்டான் வேம்பிளி. அவ்வளவு ஆக்ரோஷம் ஆட்டத்துல என்ன நிதானம் தான் இல்ல. கோயில் மேல சண்டை செய்யாம வலு மேல சண்டை செய்யறான். அப்புறம் அதனால இப்போதைக்கு நம்ம பரம்பரையில இருந்து வேம்பிளி கிட்ட சண்டை போறதுக்கு சரியான ஆள்னா நம்ம ராமன் தான். அவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை நல்லா தெரிஞ்ச பாத்தியார்ன்ற முறையில சொல்றேன், ராமன் தான் இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா டாடாய்ஸ் லீடர்ஷிப் என்பது டீம் மெம்பர்ஸ் பற்றியும் ரிசல்ட்ஸ் பற்றியும் அதிக கவனம் செலுத்தாத ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் ஆகும். அதாவது குறைந்த மனித பரிவு ப்ளஸ் குறைந்த செயல்திறன். நெக்ஸ்ட் பென் குயின். டீம் மெம்பர்ஸ் உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ரிசல்ட்ஸ் மீது அவர்களோட அக்கறை ரொம்ப வீக்காகவே இருக்கும். உயர்ந்த மனித பரிவு ப்ளஸ் குறைந்த செயல்திறன். புலி, அதாவது டைகர். ரிசல்ட்ஸை மட்டுமே நோக்கி செயல்படுவர். டீம் மெம்பர்ஸின் உணர்வுகள், நலன் ஆகியவற்றை பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். உயர் செயல்திறன் ப்ளஸ் குறைந்த மனித பரிவு. செம்மறியாடு, ஷீப். மத்திய நிலையில் செயல்படுவார்கள். அதாவது மிக அதிகமாகவும் இல்லை, மிக குறைவாகவும் இல்லை. பாதுகாப்பான வழியிலேயே செயல்படுவர்.
மத்திய மனிதப்பரிவு ப்ளஸ் மத்திய செயல்திறன். கடைசியாக டால்ஃபின். டீம் மெம்பர்ஸும் வேலை முடிவுகளையும் அதாவது ரிசல்ட்ஸையும் இரண்டையும் சமமாக அதிக அளவில் மதித்து நடத்துவார்கள். இப்போ நம்ம எல்லா லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பற்றியும் பார்த்து முடித்தாகிவிட்டது. இப்போ இங்கே இருக்கிற பிக் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இதில் எந்த ஸ்டைல் இருக்கீங்க? ஸோ மற்றும் நீங்கள் எந்த மாதிரி லீடராக வளரணும்னு நினைக்கிறீங்க? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டைல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் டால்ஃபின் ஸ்டைல் தான் பெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் உங்களுடைய முடிவுகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும், உங்களுடைய டிசிஷன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும், அதாவது உங்களுடைய டீம் வந்து மோட்டிவேட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலாபரேட்டிவாக இருக்கும் அந்த டீமும். ஸோ தலைமைத்துவம் என்பது வந்து எப்பொழுதுமே ஒரு ஸ்டைலுக்குள்ளே சிக்கிக்கொள்வது மட்டுமல்ல, இது விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சியை பற்றியது. ஸோ பிளேக் அண்ட் மவுண்டன் கிரிட் நமக்கு சொல்ல வருவது என்னென்னா, மிகவும் பயனுள்ள லீடர்ஷிப் ஸ்டைல் பல நேரங்களில் டால்ஃபின் மாதிரி தாங்க இருக்கும். அது டீம் மெம்பர்ஸையும் கவனிப்பதோடு அதே நேரத்தில் அதிகமாக ரிசல்ட்ஸையும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அருமையான ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், நான் எனக்கு வேண்டிய லீடர்ஷிப் ஸ்டைலை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ஆமையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஷீப்பாக கூட இருக்கலாம், இல்லை பெண் குயினாக இருக்கலாம். இப்போ நம்ம டால்ஃபினாக மாற முடியுமா? இல்லைனா அது ஏற்கனவே முன்பே தீர்மானிக்கப்பட்டதா? நீங்கள் உங்கள் தனிப்பட்ட குணநலன்களை, அதாவது உங்கள் ட்ரைட்ஸை அடிப்படையாக வைத்து, உங்கள் பர்சனாலிட்டி அடிப்படையாக வைத்து இப்போ சொன்ன லீடர்ஷிப் ஸ்டைல்ஸில் ஏதோ ஒன்றோட உடனடியாக நீங்கள் கண்டுபிடித்திருக்கலாம். அது எதுவாக வேணாமல் இருக்கலாம். ஆனால் லீடர்ஷிப் அப்படின்னா முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ப்ரீடிட்டர்மினான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே குட் நியூஸ். நம்மில் சிலர் வந்து இயற்கையாக நேச்சுரலி ஒரு ஸ்டைலில் வந்து உங்களால் ரிலேட் பண்ண முடியலாம். அத்துடன் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் கூட ஒரு சில லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் வந்து சூட் ஆகலாம். ஒரு சில ஒர்க் பிளேஸில் வந்து கண்டிப்பாக டைகர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம், மாறிக்கொண்டே தான் இருக்கிறோம். மாற்றம் ஒன்றுதானே வந்து நம்மளுக்கு மாறாததுன்னு சொல்ல முடியும். அதனால் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் நீங்கள் உண்மையாக நன்மை தரணும் அப்படின்னா உங்கள் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து மாற்றிக்கொள்ளவும் திறந்த மனதோடு இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தலைவராக உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மற்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில் இலக்குகள், பர்சனல் அண்ட் கெரியர் கோல்ஸ் இவைகளை முனைப்போடு வளர்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. முக்கியமான விஷயம் என்னென்னா, லீடர்ஷிப் ஸ்டைல் ஒரு ஃபிக்ஸான ஒரு விஷயம் கிடையாது. சில நாட்களுக்கு உங்கள் டீமோட வேலை செய்யும் விதத்தை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் டீம் மெம்பர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எது உங்களுக்கு நேச்சுரலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சிறந்த லீடர்ஸ்னாலே சிச்சுவேஷனுக்கும் டீமுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டைலை மாட்டிக்கிட்டே போவாங்க. அதுதாங்க அடாப்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல். அது பேர் தான் சிச்சுவேஷ்னல் லீடர்ஸ். அவங்க தான் பெஸ்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறையை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இதில் நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டே தான் இருக்கணும். சிறந்த தலைவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்வதை நிறுத்த மாட்டார்கள். எது வேலை செய்கிறது, எது வேலை செய்யலை, எனக்கு என்ன ஃபீட்பேக் கிடைத்தது என்று தொடர்ந்து சரி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் குழு அல்லது நிறுவனம், உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய வளர்ச்சி பாதைகள், தலைமைத்துவ பாணியும் அப்படித்தானே இருக்க வேண்டும். இதில் முடிவாக என்னென்னா, உங்கள் தனிப்பட்ட தலைமைத்துவ பாணியை கண்டுபிடிப்பதற்கான உங்கள் பாதை இதுதான். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல. யோசித்து பாருங்கள். மற்றவர்களிடமிருந்து ஃபீட்பேக் வாங்குங்க, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் தொடர்ந்து அடாப்ட் செஞ்சு கொண்டே இருங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுறது இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் குழுவில் உள்ள அனைத்து வகையான பண்புகளை, அதாவது பர்சனாலிட்டி டைப்ஸ் பற்றி, அவங்களை எப்படி கையாளுவது, ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருமே இவங்களை எப்படி கையாளுவது என்றது உங்களுடைய கொஷினாக இருந்தால் அதற்கான விடை அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கென் பிளென்சர்ட்ஸ் லீடர்ஷிப் ஸ்டைல் அடிப்படையில் இன்னும் ஆழமாக நம்ம அதை ஆராயப் போகிறோம். இந்த வீடியோ உங்கள் லீடர்ஷிப்பை டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வைத்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது தேவைப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் லீடர்ஷிப், பிஸ்னஸ், பர்சனல் க்ரோத் இன்சைட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. வணக்கம்.